ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆல்டர் வர்ஷிப்புக்கு ஏஜி திருச்சபையின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆவியானவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனையிலே பிரியப்படுகிற தெய்வமே ஸ்தோத்திரம் ராஜா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்க அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். இருக்கிற இடங்கள் அப்படியே இயேசுவை ஆராதிப்போமா. ஓ ஹalleluya ஹalleluya, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, நோவா பலிஸ்தலத்தில் பொழுது சுகந்த வாசனையாக முகந்த தெய்வமே, இந்த நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை நல்ல பலிகளாக கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக நன்றி ஆவியானவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நன்றி ஆவியானவரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அந்த நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம், எங்கள் மத்தியில் நீர் உலாவும்படியாக ராஜா, எங்களோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் நடுவிலே நீர் வீற்றருளும்படியாக ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் துதிக்கு பாத்திரரே,
இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. துதிகளினாலே ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. எங்களோடு கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை நேரத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அன்றைய துதிப்பதற்கு எங்கள் கிருபை தந்தரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதம் பலப்படுத்தும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நல்லவர். அவர் இம்மட்டுமாய் நம்மளை நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆமென். இந்த வருஷத்தை நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவோ நல்லவராக இருந்து நன்மை செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். அவைகளை நினைத்து இந்த நேரத்தில் நம்ம ஆராதிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வென்றோம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவரே எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா துதிக்கும் பாத்திரராகிய தெய்வம். ஆமென். நன்றியோடு நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை
எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே.
எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. Hallelujah. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் என்னோடு திரும்பி பார்க்கும் பொழுது, கடந்த 10 மாதங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை நம்மளால் சொல்ல முடியும், என் இயேசு நல்லவர் என்று. ஆமென். எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை ஆண்டவர் கைவிடலை. ஆமென். எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவோ வியாதிகள் வந்தாலும், எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வளர்ந்த பொழுதும் ஆண்டவர் நம்மளை கைவிடாத தேவனாக இருந்தார். ஆமென். நம்ம எவ்வளவோ மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போனாலும், அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து போனாலும், வனாந்தரங்கள் நடுவிலே கடந்து போனாலும் இயேசு நம்மோடு கூட இருந்தார். இயேசு நம்மோடு கூட இருந்த மாத்திரனால்தான் அவைகளை நாம் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். அவர் வாக்கு பண்ணியிருக்கார், உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. நீங்கள் கூட இந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் I just want you to turn back and remember what are the blessings God has done in our life. திரும்பி பார்த்து கர்த்தர் எப்படி நம்மளை நடத்தி வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான். திரும்பி பார்த்து ஆண்டவர் அந்த வனாந்தரத்தை எப்படியெல்லாம் உங்களை நடத்தி வந்தார் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவரை ஆராதிங்கள் என்று ஒரு இடத்துல சொல்லுறத வேதத்தில் வாசிக்கிறத பார்க்க முடியுது. நான் அதே தான் சொல்லுறேன், இந்த வருஷத்தை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்து எந்தெந்த இடங்களெல்லாம் இயேசு நமக்கு நல்லவராக, எந்தெந்த இடங்கள்லாம் இயேசு நமக்கு போதுமானவராக, எந்தெந்த இடங்கள்லாம் இயேசு நம்மை சுகமளிக்கிறவராக இருந்து நம்மளை நடத்தி வந்தார், தேவைகளெல்லாம் சந்திச்சிருக்கிறார். எவ்வளவோ விபத்துகள் நடக்க நேரிட்டது, ஆனால் அவைகளிலிருந்து தேவன் நம்மளை பாதுகாத்தார், இயேசு நம்மளை பாதுகாத்தார். அது அவருடைய கிருபை மாத்திரமே. பக்தன் சொல்கிறத பார்க்கிறோம், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்ல, நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஆமென். நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. அதனால சங்கீதம் கடைசி அதிகாரத்தில் 150வது சங்கீதத்தில் கடைசி வசனம் சொல்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த சுவாசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஜீவ ஆத்துமாவாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். நம்ம ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. ஸோ இந்த நேரத்தில் அவைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, இயேசுவே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, எல்லா உபகரணங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உற்சாகமாக நல்ல விடுதலையோடு இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்து, ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் நீ நிறைவாய் நடத்தினீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு எனக்கு நல்லவராக இருந்தார், இயேசு எனக்கு வல்லவராக இருந்தார், இயேசு எனக்கு பெரியவராக இருந்தார், இயேசு எனக்கு பரிசுத்தராக இருந்தார், இயேசு எனக்கு வல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என்
போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். உரத்த சத்தமாய் சொல்வாங்க, என் இயேசு பெரியவர். ஆண்டவரே எங்களை கைவிடாதவரே, இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தா அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya.
Let your name be adored. Let your name be glorified. Hallelujah. 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 நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. இன்னொரு முறை சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றிருப்பது மிகவும் அவசியமான காரியம். நல்ல குடும்பம், ஆசீர்வாதம், உயர்வு, படிப்பு, வேலைகள், திறமைகள், இவைகளெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு வேண்டும். கர்த்தர் அவனுக்கு அதை தருவார். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அதிகமாய் வாஞ்சித்து எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம், அது கர்த்தருடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய அந்த நெருக்கத்தை, அவருடைய ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க கர்த்தர் எதிர்பார்ப்புள்ளவளாக இருக்கிறார். மோசே கர்த்தரிடத்தில் சொல்லுகிற போது 33ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறார்: ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால், உன்னுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக, உன்னுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் அன்று இங்கே இருந்து எங்களை அன்றை புறப்பட்டு கொண்டு போகாதிரும் என்று சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்க முடியும். பினகாசினுடைய மனைவி உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் தன்னுடைய பிள்ளை பிறந்தது, கற்பத்திலே பிள்ளை பிறந்திருக்கிறது, அதை குறித்து அவள் கவலைப்படவில்லை, யோசிக்கவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலரை விட்டு விலகி போயிற்று என்றால் என்று அவள் அந்த காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறதை நம்மால் கவனிக்க முடியும். பிள்ளை பிறந்திருக்கிறது, கணவன் இறந்து விட்டார், மாமனார் இறந்து விட்டார், குடும்பம் மிகவும் துக்கமான ஒரு நிலைமையில் இருக்கிறது. ஒரு பக்கம் அவளுக்கு ஒரு சந்தோஷம், ஆனால் இவை எல்லாவற்றையும் அவள் பொருட்படுத்தவில்லை. இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவள் உற்று நோக்கிற ஒரு காரியம், இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போய்விட்டதே, மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டதே என்று பிரசன்னத்தை குறித்து அவள் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிறது, சந்தோஷங்கள் வருகிறது, இவைகளை நாம் உற்று நோக்குவதை காட்டிலும் ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே என்று அதை உற்று நோக்க, அதை வாஞ்சிக்க, அதை கவனிக்க கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற இந்த வேலை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரை துதிக்கிற நாம் எதிர்பார்த்து ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய மாறாத பிரசன்னம், மகிமையான பிரசன்னம், தேற்றுகிற பிரசன்னம், எங்களை உருவாக்குகிற பிரசன்னம், எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற, எங்களோடு பேசுகிற உன்னதருடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே, நம்மை நடத்துகிற அந்த ஆவியானவரை வாஞ்சித்து கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய ஆளுகை தேவை ஆண்டவரே. அன்று எங்களால் நீர் இல்லாமல் வாழ முடியாத ஆண்டவரே, எங்களால் நீர் இல்லாமல் சுவாசிக்க முடியாதப்பா. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு மனிதனுக்கு சுவாச காற்று எவ்வளவோ முக்கியமோ அதே போல ஒரு கிறிஸ்தவனுக்கு பரிசுத்த ஆவியானவரின் நிறைவும் அவருடைய வழிநடத்துதலும் அவருடைய பிரசன்னமும் அது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே எங்களை உம்முடைய பிரசன்னத்தினாலே கர்த்தனை நிறைப்பீராகப்பா. எங்களை உம்முடைய பிரசன்னத்தினாலே கர்த்தனை நிறைக்கும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. வாஞ்சையோடு கண்களை மூடி இருதயங்களை வானத்திற்கு நேராய் திறந்து ஆண்டவரே எங்களை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புவீராகப்பா.
தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, இன்னும் முறை கேட்போமா? தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா, நீரப்பிடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா, நீரப்பிடும் தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். வாஞ்சையோடு கேட்போமா? எங்கள் தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா, நீரப்பிடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா, நீரப்பிடும் உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவர் தேவை. நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு, நம்மை அவரை போல மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை தேவை. இந்த வேளையிலே
ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீர் இப்போவாரும் இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மு தீவினிலே, பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. கேட்போம். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவி. ஆண்டவரே, நாங்கள் பல காரியங்களினாலே சோர்ந்து போய் இருக்கிறோம். எங்களுடைய கால்கள் தளர்ந்து போய் இருக்கிறது. இருதயங்கள் சுகத்தினாலே நிறைந்திருக்கிறது. எங்களை நிறைக்க நீர் வருவீராக. எங்களை சந்தோஷிப்பிக்க வருவீராக. எங்களை பலனடைய செய்ய நீர் வருவீராக. போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினா, ஆவியின் வரங்களினா என்னையும் நிரப்பிடுவே. ஆவியின் வரங்களினா என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜோலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜோலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எங்கள் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீரே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீரிப்போ இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீரே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கேட்போம். ஆண்டவரே, நீர் போவாரும் இறங்கி வாரும் எங்கள் குடும்பத்திலே. வாஞ்சையோடு கேட்போம்.
இப்போவார். எங்கள் சபையில வாங்க ஆண்டவரே, இறங்கி வாரும் எங்கள் சபையினிலே இப்போவாரும் இறங்கி எங்கள் வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையிலே. ஒரு தேவ மனிதனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியமான தவிர்க்க கூடாத ஒரு காரியம் பரிசுத்த ஆவியின் நிறைவு. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருப்பதனாலே நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும் என்பது அல்ல. அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் வாஞ்சையோடு அவரை வாஞ்சிக்கும் பொழுதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும். நமக்கு அவர் பொழிந்தருளப்பட்டார், அது உண்மைதான். நம்மோடு ஜீவிக்க அவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் அவரை துக்கப்படுத்தும் போது அவர் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. அவரை வேதனைப்படுத்துகிற போது பாவங்களினாலே, அவரை விசுவாசிக்காத காரியங்களினாலே அவரை நாம் வேதனை உண்டாக்கும் போது கர்த்தர் நம்மோடு வாசம் செய்ய முடியாது. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருக்கு பிரியமாய் நடந்து அவரை வாஞ்சித்து அவருடைய பலனினாலே நடக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சீஷர்களுக்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லா காரியங்களையும் சொல்லிவிட்டு எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்றால், அவருக்காய் பயன்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு தேவை. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை சர்ச்சில் பரிசுத்தமாக இருக்குது. நம்மை போல் ஆராதிக்க, பிரசங்கிக்க, ஊழியம் செய்ய ஒருவரும் இல்லை. குடும்பத்தில் ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடும். ஆனால் தனிப்பட்ட வாழ்வு மோசமான நிலைமையில் இருக்கிறது. அங்கே கர்த்தர் வந்து வாசம் செய்ய முடியுமா? கர்த்தர் அந்த இடத்துல உலாவ முடியுமா? அந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் பிரியப்படுகிறாரா என்று நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு மாத்திரம் அல்லப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேண்டுவது எங்கள் வாழ்க்கை உண்மையான மாற்றம் அடைந்து நீர் விரும்புகிற வழியிலே நடக்க நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கை எல்லா நிலைமைகளிலும் சரியாக இருக்க வேண்டும் என்றால் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, சபையில் இருக்கிற வாழ்க்கை, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் ஒரே போலவே இருக்க வேண்டும் என்றால் நம்மால் முடியாது. அதற்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவி தேவை. தனிப்பட்ட வாழ்க்கையில பாவங்கள் நம்மை அமிழ்த்து விடுகிறது. நம்முடைய தேவையில்லாத குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுகிறது. குடும்பத்தின் கவலைகள், போராட்டங்கள், வியாதிகள், எதிர்கால பயங்கள், இவைகளெல்லாம் நம்மை அமிழ்த்து போடுகிறது. சமுதாயத்தில் சாட்சி இல்லாத வாழ்க்கை நம்மை அமிழ்த்து போடுகிறது. இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி வந்து நாம் தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்றால் அவருடைய ஆவியானுடைய பலன் நமக்கு தேவை. அவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பாவம் செய்துவிட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. He is a gentleman. அவர் மிகவும் ஜென்டிலான ஒரு ஆள். பாவத்தோடு உறவாட முடியாத அவரால், பாவத்தை பார்த்திராத சுத்த கண்ணர் அவர். தாவீது அதனால் தான் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதரும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாஞ்சிப்போம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் தேவையப்பா. எங்களுடைய பலவீனங்களிலே பலனடைய நீர் தேவை. எங்கள் சுகவீனங்களிலே சுகமடைய நீர் தேவை. எங்கள் பாவமான வாழ்க்கையிலே அன்றை நாங்கள் பரிசுத்தமடைய நீர் தேவை. பாலான இடங்கள் அரண்மனை ஆவதற்கு நீர் தேவை. வறண்ட நிலங்கள் வயல்வெளி ஆவதற்கு நீர் தேவை அப்பா. எங்களுடைய கவலைகள் சந்தோஷமாய் மாறுவதற்கு நீர் தேவை அப்பா. நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேண்டும். எங்களை நோக்கி வீசுவீராகப்பா, எங்களை நோக்கி வீசுவீராக சொல்லி கேட்போம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வீசும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் அப்பா, கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலத்த காற்றினாலே அன்றை நீர் எங்களை அன்றை தொடும்படியாய் கேட்கிறோம் அப்பா.
எங்களை தொடுவீராக ஆண்டவரே, எங்களை தொடுவீராகப்பா. எங்களை தொடும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. ஏதோ சாதாரணமாக நினைத்து விட்டு போகிற அனுபவம் அல்ல, கணுக்கால் அளவு எங்களுக்கு வேண்டாம். ஆவியானவரினாலே நடத்தப்படுகிற அனுபவம். முழங்கால் அளவு வேண்டாம் ஆண்டவரே, இடுப்பளவு வேண்டாம். நாங்கள் நீந்தி நீந்தி உம்மிலே மகிழ்ந்திருக்கிற நிலைமையிலே கர்த்தர் எங்களை நிரப்ப நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, கெஞ்சுகிறோம் அப்பா. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூரா வைப்போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்காலளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்காலளவு அல்ல. நீச்சலாலம் மொழியே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சலாலம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். கேட்போமா வாஞ்சியோடு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். ஜலத்தின் மேல் ஜலத்தின் மேல் அசைவாடி தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் செய்வாடிடும். மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே, மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே, மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே, மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீர்
என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஆவியானவர் வனாந்திரத்துக்கு இயேசுவை கொண்டு போகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் பேதுருவை, யோவானை, யாக்கோபை மறுரூபம் மலைக்கு அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். பிலிப்புவை ஆவியானவர் தூக்கி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் நம்மை அந்த நிலைமைக்கு வர எதிர்பார்க்கிறார். ஏதோ ஆவியானுடைய உதவினாலே துக்கங்களை மேற்கொள்வது, பாவங்களை மேற்கொள்வது, இதே நிலைமையில் அல்ல. அவரால் பயன்படுத்தப்படுகிற நிலைமைக்கு, தரிசனங்களை காண்கிற நிலைமைகளுக்கு, சொப்பனங்களை காண்கிற நிலைமைக்கு, பிசாசின் திட்டங்களை முறியடிக்கிற நிலைமைக்கு, அவரால் பயன்படுத்தப்படுகிற அந்த அற்புத நிலைமைக்கு ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் கொண்டு போக விரும்புகிறார். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நாங்கள் அப்படி பாலயங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானுடைய நிறைவை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் மேற்கொண்டு உம்மால் நடத்தப்படுகிற அந்த அற்புத நிலைமைக்கு, அந்த பரவச நிலைமைக்கு நாங்கள் வர வேண்டும். ஆண்டவரே, பேதுரு மோசையை பார்க்கிறார், எலியாவை பார்க்கிறார், இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். அவர்கள் மறுரூபம் அடைந்து இருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் அப்படி உமக்குள்ளே ஆவியானவரினாலே மறுரூபம் அடைய, பலப்பட, பிலிப்புவை போல பயன்படுத்தப்பட, இயேசுவை போல இந்த உலகத்தின் அன்றைய சத்ருவின் திட்டங்களை மேற்கொள்ள நாங்கள் ஆவியினாலே நிறைந்திருக்கிற அந்த அற்புத அனுபவத்தில் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு எங்களை அழைத்து செல்லும்படியாய் கேட்கிறோம். நீச்சல் ஆழத்திற்கு எங்களை அழைத்து செல்வீராக. ஆண்டவரே, உள்ளே அழைத்து செல்லும் உந்தன் பிரசன்னத்தா நீரப்பீடும். வேறொன்று வேண்டாம் ஆண்டவர், எங்களுக்கு உள்ளே அழைத்து செல்லும் உந்தன் பிரசன்னத்தா நீரப்பீடும். கடைசியாய் வாஞ்சையா கேட்போமா? ஆண்டவரே, உள்ளே அழைத்து செல்லும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளே எங்களை அழைத்து செல்லுங்க. ஆண்டவரே, அழைத்து செல்லும் உந்தன் பிரசன்னத்தா நீரப்பீடும். மகிமை காண்பித்திடும் உம்மை போ மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லோ உந்தன் பிரசன்னத்தா நீரப்பீடோ. ஆண்டவரே, உள்ளே அழைத்து செல்லோ உந்தன் பிரசன்னத்தா நீரப்பீடும். உள்ளே அழைத்து செல்லும் உந்தன் பிரசன்னத்தா நிரப்பிடும். யார் ஒருவர் கர்த்தரினாலே இப்படிப்பட்ட நிலைமையிலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஒரு நாளே வரும்போது அவரோடு கூட நம்மை அழைத்து சென்று
பரலோகத்திலே செல்லும் பாக்கியத்தை நமக்கு தந்தருள் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இவர்களை வாஞ்சிக்காமல் இந்த நிலைமைகளிலே, இந்த வழியிலே நாம் அவராலே நடத்தப்படாமல் இருந்தால் நம்முடைய நிலைமை மோசமான பரிதபிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கும். ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாங்கள் அனுபவித்து, ஆண்டவரே நாங்கள் அதன் மூலமாய் கிடைக்கிற நன்மைகளை அனுபவித்து பாவங்களை மேற்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய கவலைகள், வியாதிகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு உம்முடைய நிறைவினாலே நீர் எங்களை நடத்துகிறபடி நாங்கள் நடந்து உன்னதத்திற்கு உம்மாலே நடத்தப்பட எங்களுக்கு கிருபை தர அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆவியானுடைய முழு ஆளுகைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதிகளையும் எங்கள் ஜெபங்களையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக.